கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தெய்வாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி, பரலோகத்தின் தேவன் இந்த ஆசீர்வாதமான நேரத்தை நமக்கு கொடுத்தார். நாம் மகிழும்படியாய் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்மையான ஈவுகளை கொடுத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர். நன்மையான ஈவை தந்த தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மிகுந்த ஆசீர்வாதமான இந்த கொடுகைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கெத்சியினுடைய பிறந்த நாள் கொடுகையை தேவனை துதிக்கிறோம். கெத்சியை தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. 13 ஆண்டுகள் சுமந்து வந்த தெய்வம் ஒரு நாளும் கைவிடவில்லை, ஒரு நாளும் விலகவில்லை. நல்ல ஜீவனை கொடுத்தீர், பலனை கொடுத்தீர், ஆரோக்கியத்தை தந்தீர். மன நிறைவோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தி, அவர் நல்லவர், 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 நல்லவர். அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவரை மகிமைப்படுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதியுங்கள். அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த பலம், அவர் கொடுத்த நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையும் நினைத்து ஹல்லேலூயா கெத்சி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தர் உனக்கு தந்த தாய் தகப்பனை நினைத்து, உடன் பிறந்த சகோதரனை நினைத்து, நல்ல குடும்பத்தை நினைத்து, உற்றார் உறவினர்களை நினைத்து, ஆண்டவர் தந்த நல்ல வீடு, சுகமான வாழ்க்கை, நல்ல பலம் எல்லாவற்றையும் ஈவாக இரக்கமாய் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. பிதாவே, ஆசீர்வாதமான இந்த கொடுகையை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வாசமாயிருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உலாவும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் இந்த இடத்துல கடந்து வருவாராக. எல்லாரும் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம் நடுவிலே உலாவட்டும். ஆமென். Glory. வரவேற்கிறோம். இந்த வீட்டை ஆசீர்வதிக்க வரவேற்கிறோம். கெத்சி ஆசீர்வதிக்க வரவேற்கிறோம். இந்த இடம் அசைய
நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிப்போம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் ஆமென். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் நான் ஓடினாலும் ரிஷகடகர ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த அவரை ஆராதிப்போம். மறவாதே. கர்த்தர் செய்த அவர் ஏராளமான நன்மைகளை செய்தார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த உங்க பிள்ளைக்கு செய்தார், உங்க சகோதரிக்கு செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை தேவத்திற்கு ஆண்டவருக்கு. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே தேவ மகிமை. ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். கர்சி ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. 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 ஒரு தேவ மகிமை இந்த வீட்டை நிரப்பட்டும். தேவாசீர்வாதங்கள் இந்த குடும்பத்தில் இறங்கட்டும். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசுவே. நன்றி இயேசுவே.
அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த பலம், அவர் கொடுத்த பாதுகாப்பு எல்லாவற்றையும் நினைத்து நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெரியது, ஆண்டவரே உம்முடைய தயவு பெரியது, ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது. ஆமென், ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. தகப்பனே நீர் நல்லவர். அவரை மகிமைப்படுத்தி நன்றி 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 நன்றி. உம்முடைய கிருபை பெரியது. நன்றி. Yes, glory, hallelujah, hallelujah. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கட்சி அழகாய் நடத்தி வந்து போகையிலும் அவர்களை பாதுகாத்து மன நிறைவோடு தேவனுக்கு நன்றி. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஆராதனை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. இயேசுராஜா உமக்கே. Yes, glory. ஆண்டவரை பார்த்து உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம். அவருடைய தயவுகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா ஸ்தோத்திரம். ஹalleluya. மகிமை கனம் ஸ்தோத்திரம் மகிமை. நன்றி அப்பா. மன நிறைவோடு தேவத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. மனதார தேவனுக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி. உம்முடைய இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, தேவனுடைய அன்பு பெரியது. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே கெத்சீனுடைய பிறந்த நாள் கூடுகையில் வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் கெத்சிக்காக பாஸ்ரம் ஒரு வார்த்தை பிள்ளையை ஆசீர்வதித்து பிள்ளையினுடைய நன்மைக்காக ஜெபிக்கும் போது நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நோக்கி துதித்துக் கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நல்ல வேலையை நீங்க தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்றீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அருமையான கட்சியை உங்க கருத்திலே தருகிறோம். தேவனே, பிறந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவரே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீர் கண்மணி போல பாதுகாத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவர் உமக்கு மனதார நாங்கள் கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மேடுகள் பள்ளங்கள், அல்லேலூயா, வியாதிகள் பலவீனங்கள் ஆண்டவர் மத்தியில் உம்முடைய பிள்ளையை ஆண்டவரை தூக்கி சுமந்து ஏந்தி நீர் பாதுகாத்தீரே. ஒவ்வொரு நாட்களும் போகும்போதும் வரும்போதும் வீடுகளில் இருக்கிற பொழுதும் தேவனுடைய மகாபிரிக்கு கிருபையும் இரக்கமும் அவளோடு கூட இருந்து அவளை பாதுகாத்ததற்காக அவளுக்கு அப்பா நல்ல ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து புத்தியை கொடுத்து அப்பா பிள்ளை இம்மட்டும் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தினர் காண கிருபை செய்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 13 வருடங்களும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. கடந்த 12 வருடங்களும் பிள்ளையை கிருபையாய் கடந்து வர கிருபை செய்தீரே. இந்த 13வது வயது கிருபையாய் காண உதவி செய்தீரே அப்பா. அதற்காக உமக்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த 13வது வயதிலையும் ஆண்டவரே பிள்ளைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்க செய்வீராக தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல அப்பா அறிவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, பிள்ளைக்கு கல்விமானாவை கொடுங்க தகப்பனே. பரலோக அறிவை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா பிள்ளை ஞானம் நிறைந்த பிள்ளையாக அப்பா தேவ அறிவிலும் ஞானத்திலும் வளர நீர் கிருபை செய்யுங்க. தேவ தயவும் மனித தயவும் அவளுக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்தவித வியாதிகள் பலவீனங்கள் சத்துருடைய கிரிகள் பிள்ளை அணுகாதபடிக்கு நீங்க இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பிள்ளை பத்திரமாய் நீர் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. அல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த நாளுக்காக நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளை நீர் நேர்த்தியாக அழகாக நீர் நடத்தினீரப்பா. ஆண்டவரே இந்த புதிய வருடத்தை பிள்ளைக்கு காண கிருபை செய்ததற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டும் அவளை தாங்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளையை முற்றிலும் உங்க கருத்திலே தருகிறோம். தேவன் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டார். ஆமென். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, ஒரு விசை கூட கெத்சீனுடைய தாய் தகப்பன் உடன் பிறந்த சகோதரன் எல்லாருக்காக நாம ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த நேரத்தில் சபையாக குடும்பமாக இந்த இடத்துல கூடி வந்து கெத்சீனுடைய பிறந்த நாள் நிமித்தமாக கர்த்தரை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்தை நினைத்து மனதார தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கெத்சீனுடைய தாய் தகப்பனை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வதிங்கப்பா. தீர்க்காயுசோடு இருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக, ஆரோக்கியமாயிருப்பார்களாக. கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். மேன்மைப்படுத்துங்க, மேன்மையாய் வைங்க. ஹல்லேலூயா. தகப்பனை ஆசீர்வதியும், தாயை ஆசீர்வதியும். உடன் பிறந்த சகோதரனை கர்த்தர் பலப்படுத்தும். இந்த குடும்பத்திற்கு தூணாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. நன்மைகளினால் தேவன் நிரப்புவீராக. குறைவெல்லாம் நிறைவாய் மாறட்டும். சம்பூரணம் உண்டாகட்டும். பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறட்டும். வாலிப நாட்களுக்குள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்படி தேவன் உதவி செய்தீர். இந்த குடும்பத்திற்கு தேவன் தந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஜேம்ஸ் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம். கெத்சி ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை கர்த்தர் பெருமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பெருமைப்படுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் நடத்துங்க. பொல்லாத வழிகளுக்கு நேராய் போகாதபடி ஒவ்வொரு நாளும் ஜீவ வழியிலே நடக்கிற பிள்ளைகளாய், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறோம். உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த அருமையான கூடுகையில கர்த்தரிங்களோடு இருந்ததற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கெத்சையை வாழ்த்துகிறோம். கர்த்தர் பிள்ளை ஆசீர்வதிப்பாராக. தீர்க்காயுசோடு வாழ செய்வாராக. குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைக்கான ஆசீர்வாதத்திற்கான ஆலோசனைக்கான வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 111 அதில் 10வது வசனத்தை மைக்கில் ஒருவர் வாசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிப நாட்களில் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் ஆலோசனையும் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது. பிள்ளைகள் கவனிக்கணும். கர்த்தர் யார் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு நமக்கு வேண்டிய என்ன தகுதி என்கிறதை முதல்ல பார்ப்போம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த பூமியில் சாதிக்கணும், ஜெயிக்கணும், நம்முடைய பெயர் பெருமைப்படணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது பணம் அல்ல, அதுக்கு தேவையானது ஞானம். ஹல்லேலூயா. ஞானம் இருந்தா நம்முடைய பெயர் பெருமைப்படும். அந்த ஞானம் தேவன் தான் கொடுக்கணும். பல இடங்களில் பார்க்கிறோம், ஒரே மாதிரியான படிப்பு, ஆனால் வேலையில் ஒரே மாதிரியான சம்பளம் இல்லை, ஒரே மாதிரியான போஸ்டிங்கில் இல்லை, வெவ்வேறு மாதிரியான சூழ்நிலை. ஒரு மனுஷன் அதே படிப்பை படித்து கனத்துக்குரியவனாய் மேன்மைக்குரியவனாய் உயர்த்தப்படுகிறான். வேற மனுஷன் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது அவன் படிக்கிற ஸ்கூல்லையும் காலேஜிலையும் செய்கிற வேலை ஸ்தலத்திலையும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் உயர்த்தப்படுகிறான். கர்த்தர் அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கர்த்தர் அந்த ஞானத்தை, அறிவை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஞானம் ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை. நல்ல படித்தவர்கள் எந்த காரியத்தை எப்படி செய்யணும், யாரிடத்துல என்ன பேசணும், எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல போகக்கூடாது, அடிப்படை அறிவு இல்லை. ஒரு கார் ஓட்ட கூட ஞானத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும். இல்லைன்னா சரீரம் போயிடும், ஜீவன் போயிடும். ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் ஞானமாய் செய்ய, எந்த இடத்துல ஸ்பீடாக போகணும், எந்த இடத்துல போகக்கூடாது, ஒரு கார் ஓட்டக்கு, ஒரு பைக் ஓட்டக்கு, ஒரு ரோடை நடந்து போய் கிராஸ் பண்ணக்கு கூட கர்த்தர் ஞானத்தை கொடுக்காவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த ஞானத்தை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அந்த ஞானம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும். நீங்க தேவனுக்கு பயப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். அவரே ஞானமாயிருப்பார். கர்த்தருக்கு பயப்படாத யாருக்கும் அவர் ஞானத்தை கொடுக்கிறவர் அல்ல. ஓடுன மாதிரி இருக்கும், விழுந்து கிடப்பார்கள். சாதிச்ச மாதிரி இருக்கும், தோத்து நிற்பார்கள். ஆகவே நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு நடப்பீர்களானால், தெய்வ வசனத்திற்கு, தெய்வ வார்த்தைக்கு நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். உங்க நாட்கள் நீங்க மேன்மையாயிருப்பீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாய் வாசிக்கலாம். சங்கீதம் 103வது சங்கீதம் 11 வாசித்தால், சங்கீதம் 103:11. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், பயப்படுகிறவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவு எவ்வளவு முக்கியமோ கிருபை அவ்வளவு முக்கியம். ஆண்டவர் சவுல் மேல இருந்த கிருபையை நீக்கினார், தாவீதின் மேல வைக்கப்பட்ட கிருபை அவர் நீக்கவே இல்லை. ஆகையினாலதான் தாவீது கடைசி வரைக்கும் ராஜாவா இருந்தான். அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளையும் சாலமோனும் ராஜாவாக இருந்தான். கிருபை. ஒரு மனுஷன் மேல் அவர் கிருபை வைப்பாரானால், கிருபையாய் இருப்பாரானால் அவன் வாழ்ந்திருப்பான். அவனுடைய நாட்கள் நல்லா இருக்கும். போகிற இடமெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். செய்கிற வேலைகளில் எல்லாம் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். வாலிப பிள்ளைகள் நிறைய இடத்துல பார்க்கிறோம், பயம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. பயப்பட்டா என்ன கிடைக்கும்னு தெரியல பிள்ளைகளுக்கு. ஆகையினால தேவனுக்கு பயப்படாமல், அவருடைய வார்த்தைக்கு பயப்படாமலே நிறைய பேர் நடக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்பட்டால் உனக்கு ஞானத்தை நான் தருவேன். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் முதல் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட்ட நான் கிருபை தருவேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விதமான கிருபைகள் இல்லை. ஒரு வீடு கட்டி குடியிருக்க கூட கிருபை இல்லை. ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய கிருபை இல்லை. குழந்தைகளை பெற்றெடுக்க கிருபை இல்லை. திருமணம் முடிக்கிற கிருபை இல்லை. மீதி எடுக்கிற கிருபை இல்லை. எல்லாவற்றிற்கும் கிருபை தான் வேண்டும். கிருபை தான் முக்கியம். கர்த்தர் ஒரு மனுஷன் மேல கிருபையாய் இருப்பாரானால் அவனுடைய நாட்கள் ரொம்ப மேன்மையாயிருக்கும். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கிருபை முக்கியம். அவர் யாருக்கு கிருபை கொடுக்கிறார் என்றால் பயப்படுகிறவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். நீங்க பயப்பட்டீர்கள் ஆனால், பயந்து நடப்பீர்கள் ஆனால் உங்க மேல கிருபையை வைப்பார். அதுவும் எப்படிப்பட்ட கிருபை? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்று பெரிய ஒரு கிருபை கொடுக்கிறார். பெரிய ஒரு கிருபை. எனக்கு நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை சின்ன கிருபையா இருக்கும், சின்ன ஒரு கிருபை. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் பெரிய கிருபை கொடுக்கிறார், பெரிய கிருபை. ஆகவே வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடங்க. அடுத்த ஒரு ஆசீர்வாதம் சங்கீதம் 115. சங்கீதம் 115 அதுல 13 வாசித்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அவன் கர்த்தருக்கு பயப்பட்டால் ஞானத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதங்களை விட யாராலையும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவனாக்கும். அது வேதனை இருக்காது. அந்த ஆசீர்வாதத்துல தீங்கு இருக்காது, சுகம் இருக்கும், நன்மை இருக்கும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து நடங்க, வசனத்துக்கு பயப்படுங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. யாரும் சொல்லிதான் ஜெபிக்கணும்னு இல்லை, நீங்களாகவே ஜெபிக்கணும், நீங்களாகவே வேதத்தை வாசிக்கணும். நிறைய உலகத்துல தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டு யூடியூப்பை பார்க்குறீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தெரிஞ்சிக்க, கர்த்தரை புரிஞ்சிக்க நீங்க உங்க தேடல், உங்க சர்ச் தேவனை தேடுகிறதுல இருப்பதாக. உலகத்துல என்ன நடக்கு, உலகம் என்ன சொல்லுகிறது, அதை தேடுகிறது குறைவாய் இருக்கட்டும். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே. இம்மைக்கும் அருமைக்கும் தேவையானவர் ஒருவர் தான், அவர் தான் கர்த்தர். அவரை தேடுங்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, கட்டளை என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, பரலோகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, ஊழியத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, ஊழியக்காரனை குறித்து என்ன சொல்லுகிறது. நிறைய பிள்ளைகளுக்கு தேவனை அறிந்த அளவு ஊழியக்காரனை அறிய தெரியல, ஊழியக்காரனை அறிந்த அளவு தேவனை அறிய தெரியல, தேவனை அறிந்த அளவு பரிசுத்த ஆவியானவரை அறிய தெரியல. ஊழியம் செய்கிறதுனால என்ன மேன்மை தெரியல, சபை குறித்து தெரியல,
தேவனுக்கு கொடுக்கிற காரியம் சுத்தமா தெரியாது. ஜெபிக்கிறதுனால என்ன மேன்மை தெரியாது. உபவாசிக்கிறதுனால என்ன மேன்மை ஒன்றும் தெரியாது. தெரியாமலேயே வளருகிறோம், தெரியாமலேயே வாழ்கிறோம். நீங்க அதிகமாய் தேவனை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிந்துக்கோங்க. அது உங்க நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதுதான் ஞானம், அதுதான் கிருபை, அதுதான் ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் இந்த 3 ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. God bless you. எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் குடும்பமாய், தெய்வ ஊழியக்காரனாய், சபையாய், உடன்பிறப்பாய் இந்த இடத்துல கெத்சியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த 3 ஆசீர்வாதமும் பிள்ளை மேல இறங்கி வரட்டும். ஞானத்தின் ஆசீர்வாதம் பிள்ளை மேல இறங்கி வரட்டும். கிருபையின் ஆசீர்வாதம் பிள்ளை மேல இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளை மேல இறங்கி வருவதாகப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருந்த இந்த 3 ஆசீர்வாதமும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படியே பதியட்டும், ஆழமா பதியட்டும். முதிர் வயது வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வார்த்தைகளை மறக்கவே கூடாது. நேசித்து கை கொண்டு வாழ ஆண்டவர் கிருபை செய்யும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க டாடி. ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்தும். இம்மட்டுமா இந்த ஜெபத்தை பொறுப்படுத்த நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்தடுத்த கேக் கட் பண்ணுகிற நிகழ்ச்சியிலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் இருப்பதாக வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம்.